எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு அருள்நிதி அவர்கள் நடித்து முத்தையா அவர்கள் எழுதி இயக்கி சன் நெக்ஸ்ட் ஓடிடிலே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரேம்போ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா அன்பு இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 குழந்தைங்க, ஆதரவற்ற குழந்தைங்களை வச்சு பராமரித்து பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அருள்நிதி அவர்கள். இவர் ஒரு ஃபைட்டராக இருக்கிறாரு. இவர் கிளப்பில் போய் ஃபைட் பண்ணி அதில் வர காசை வச்சு இந்த குழந்தைங்களுக்கான படிப்பு செலவும் சாப்பாடு செலவையும் இவர் பார்த்துக்கிறாரு. ஒரு சூழ்நிலையில் இவர் இந்த குழந்தைங்களை தங்க வச்சிருக்கிற அந்த ஆசிரமம் இவர் கையை விட்டு போகுது. அந்த ஆசிரமம் இவர் விலைக்கு வாங்கணும்னா 2 கோடி ரூபா தேவைப்படுது. இப்படி சூழ்நிலையில் ஹீரோயின் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது ஒரு பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிற படத்துடைய வில்லன் வந்து அதில் ஒரு கொலை நடந்துருது. அதுக்கப்புறம் அதில் சில அசம்பாவிதங்களும் நடந்துருது. அதனால் அவர் நம்பர் 1 பொசிஷனை அவர் இழந்துடுறாரு. இதுக்கான வீடியோ ஆதாரங்களை படத்தோட ஹீரோயின் கையில் இருக்குது. இதை நான் திருச்சியில் இருக்கிற ஹைகோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதுக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், இனிய வில்லன் கொல்ல வராங்க, சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு 20 கோடி ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட டீல் பேசுகிறாங்க. இவர் வந்து ஹீரோயினை கூட்டு போய் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாரா, வில்லனுக்கும் இவருக்கும் என்னாச்சு, ஆசிரமத்தை திரும்ப மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரேம்போ படத்தோட மொத்த கதை. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள்நிதி அவர்கள் வித்தியாசமான கதைக்களத்தை இவர் வந்து சூஸ் பண்ணி நடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த படம் பார்த்தேன். அதாவது டிமாண்டி காலனியாக இருக்கட்டும், டிமாண்டி காலனி 2, டி பிளாக்கு, K13, 4 பேரும் நல்லா இருந்த ஊரும், களத்தில் சந்திப்போம்ல கூட இவரோட போர்ஷன் நல்லாவே இருக்கும். ஒரு வித்தியாசமான கதைக்களம் வந்து கண்டிப்பாக இவர் சூஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் கூட எனக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகலை. சரி, அப்போ அவர் முத்தையா சாருக்குன்னு ஒரு டோன் இருக்கும், கலர் டோனு, திரைக்கதை ஒரு மொழி இருக்கும். அதுவா மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியும் இல்லை. இது சன் பிக்சர்ஸ் படமாகவும் எனக்கு தெரியல, முத்தையா சார் படமாகவும் இல்லை, அருள்நிதி படமாகவும் இல்லை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. எனக்கு இந்த படத்தில் பாட்டு, ஃபைட்டு எதுவுமே ரொம்ப கனெக்ட் ஆகலை. திரைக்கதை சுத்தமாக புதுசாக இல்லவே இல்லை. இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பாருங்கன்னு என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. 1 மணி நேரம் 38, 40 நிமிஷத்துலேயே இந்த படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் கண்டிப்பாக ஃபைட்டு வச்சே ஆகணும். ஹீரோ ஒரு பாக்ஸர்னால வில்லனு ஒரு பாக்ஸர்னு காமிச்சு அதை கண்டிப்பாக ஃபைட்டு வச்சே ஆகணும்னு சொல்லி காமிச்ச விதம்லாம் சுத்தமாக கனெக்டே ஆகலை. வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.